அண்மை செய்தி. தமிழக அமைச்சர் உதயநிதியின் காரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சங்கரன் கோவிலில் பிரச்சாரத்தை முடித்து செல்லும் போது அவர்கள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் காரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்து வருகிறார்கள். பிரச்சாரத்தை முடித்து செல்லும் போது இந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. தென்காசி மாவட்டம் கரட்டுமலை சோதனை சாவடியில் காரை நிறுத்தி தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அமைச்சர் உதயநிதியின் காரில் தேர்தல் பறக்கும் படையினர் தற்போது சோதனை செய்து வருகிறார்கள். தென்காசி மாவட்டம் கரட்டுமலை சோதனை சாவடியில் காரை நிறுத்தி தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழக அமைச்சர் உதயநிதியின் காரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாரிமுத்து. மாரிமுத்து, விவரம். தர்ஷினி, தென்காசி மாவட்டத்தில் இன்று காலை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தென்காசி திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து தென்காசி புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடையநல்லூர் மணிக்கூண்டு, பின்பு அதை முடித்துவிட்டு சங்கரங்கோயில் பகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிலையில் பிரச்சாரம் முடிந்து அவர் தூத்துக்குடிக்கு செல்வதாக இருந்தது. செல்லும் வழியில் குருவிகுளம் அருகே பறக்கும் படையினர் அமைச்சர் உதயநிதி காரை திடீரென சோதனையில் ஈடுபட்டனர். சோதனைக்கு பின்பு அமைச்சர் உதயநிதி காரில் எந்த ஒரு ஆவணமும் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. பின்னர் சோதனைக்கு பின்பு அந்த காரானது தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.